ஆசிரியராக சோஃபிகா, மாணவர்களாக ரினீஸ், ஜோஹனா, மெர்சி, ஜெனிஸ். Good morning, miss. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கோம் மிஸ். சரி, ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த லீவில் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாமா? என்னது லீவில் ஹோம்ஒர்க்கா? என்னதுப்பா, யாரங்க, என்ன சத்தம்? ஹோம்ஒர்க் தானே, கொடுங்க. அதானே பார்த்தேன். சரி, என்ன ஹோம்ஒர்க்னா கிறிஸ்மஸ்னா என்ன, வாட் இஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க. இதை நாங்களே எழுதணுமா இல்லை யார்கிட்டயாச்சும் கேட்டு எழுதலாமா? தாராளமாக கேட்டு எழுதலாமே. ஓகே மிஸ். சரி சரி, உங்களுக்கு இன்னும் 10 நாள் லீவ் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஜாலி. சரி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஓகே மிஸ். வீட்டில் அமைதியாக இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது. ஓகே மிஸ். ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது. என்னப்பா இதுக்கு மட்டும் ஓகே காணோம்? மிஸ் அது என்ன அது? சரி, ஃபோனில் தேவையானதை பாருங்க, அவசியமற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே மிஸ். அவசியமானதுன்னா என்னது மிஸ்? அவசியமானதுன்னா இப்போ கிறிஸ்மஸ்னா என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன்னா இதை கூகுளில் சர்ச் பண்ணி நீ பார்க்கலாம், அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எழுதலாம். இது அவசியமானது. மற்றபடி டைம் பாஸ்க்கு பார்க்குறேன், படம் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன்னு பார்க்குறதெல்லாம் அவசியமற்றது. இப்போ புரியுதா? ஓகே மிஸ். வாலிப பிரகாரத்தில் உன் சிருஷ்டியை நினை என்ற வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் சிருஷ்டியாகிய கர்த்தரை நினைத்து பாருங்கள், அப்பொழுது ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஓகே மிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ். காட்சி 2. பங்கேற்போர் ஜோஹனா, மெர்சி, ஜெனிஸ், ரினீஷ். மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே, அது எப்போ எழுதலாம்? இன்னும் 10 நாள் இருக்குல்ல, எழுதிடலாம். நம்மளை குரூப்பாக தானே எழுத சொன்னாங்க. சரி, அப்போ ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எது கிறிஸ்மஸ்ன்னு பற்றி கரெக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எழுதலாம். சரியா? ஓகே. காட்சி 3. ஜோஹனா பியூலாவை சந்தித்தல். ஹாய் பியூலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு ஜோ, என்ன ஹெல்ப்? எங்கள் மிஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, வாட் இஸ் கிறிஸ்மஸ். அதுக்கு உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லேன். அப்படியா? ஏசப்பா மாடு தோட்டத்தில் பிறந்ததால எங்கள் வீட்டில் குடில் எல்லாம் போட்டு ஸ்டார் கட்டி வீட்டையே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவோம். அதான் கிறிஸ்மஸ். ஓ, குடில் ஸ்டார் கட்டி வீட்டை டெக்கரேட் பண்ணுறது தான் கிறிஸ்மஸா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. காட்சி 4. மெர்சி ஞானசெல்வியை சந்தித்தல். சிஸ்டர், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படியே அந்த அட்ரஸா? எனக்கு தெரியும். அப்படியே நேராக போய் ஒரு யூட்டர்ன் எடுத்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். பரவாயில்ல. நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம். கிறிஸ்மஸ்னால் என்ன? கிறிஸ்மஸ்னால் அன்னைக்கு வந்து ஏசப்பாவோட பர்த்டே. அன்னைக்கு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், பிரியாணி செய்வாங்க. அன்னைக்கு நாங்கள் செம்ம கட்டுவோம், கட்டிட்டு ஃபேமிலியோடு அவுட்டிங் போவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். சரி, போயிட்டு வரேன். காட்சி 5. ஒரு வாரம் கழித்து எல்லாரும் சந்தித்துக் கொள்ளுதல். எல்லாரும் வாட் இஸ் கிறிஸ்மஸை பற்றி பாயிண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள்? நான் கூகுள் அடித்து பார்த்தம்போது இது என்ன சொல்லிச்சுன்னா, ஏசப்பா வந்து பெத்லகேம் ஊரில் பிறந்தார். அவர் வந்து பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி எங்கள் சித்தப்பா ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஏசப்பா பிறந்த நற்செய்தியே சொன்னோம். நான் என் ஃப்ரெண்டு பியூலாட்டு கேட்டேன், குடில் ஸ்டார் கட்டி வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்களாம், அதான் கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ்னால் சர்ச்சுக்கு போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்களாம், ஃபேமிலியாக ஜாலியாக இருப்பாங்களாம், அதான் கிறிஸ்மஸாம். சண்டே கிளாஸுக்கு போயிட்டு வரும் ரிகானா, பெர்சியா, டேனி,
தர்ஷனை சந்தித்தல். பாப்பா எங்கே போயிட்டு வரீங்க? சண்டே போயிட்டு வரோம். சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வரீங்களா? கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா ஏசப்பா நம்ம உள்ளத்தில் பிறக்கத்தான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்படி நம்ம உள்ளத்தில் பிறந்தா நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. நம்ம பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஓகே, தேங்க்யூ. காட்சி 6 ஸ்கூல் ரீஓப்பனிங். இடம் வகுப்பறை. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மிஸ். சரி, நான் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் எழுதுனீங்களா? எஸ் மிஸ். எங்க கொடுங்க பாப்போம். இந்தாங்க மிஸ். சரி, உண்மையான கிறிஸ்மஸ் என்பது இரட்சகராகிய இயேசு நம் உள்ளத்தில் பிறப்பதாகும். கிறிஸ்மஸ் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, பாரம்பரியமும் அல்ல. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறப்பது கிறிஸ்மஸ். நம் உள்ளத்தில் பிறந்து நமக்கு ரட்சிப்பு என்னும் சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். இதை நாம் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட், சூப்பராக எழுதியிருக்கீங்க. தேங்க்யூ மிஸ். சரி, ஓகே, பார்க்கலாம். எஸ் மிஸ். பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன், பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன் எங்கள் உள்ளத்தில் பிறந்து விட்டார், எங்கள் உள்ளத்தில் பிறந்து விட்டார். பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன் சர்வத்தை படைத்தவர் பூமியில் உதித்தார். தாழ்மையின் ரூபமாய் மண்ணில் தவழ்ந்தார். சர்வத்தையும் படைத்தவர் பூமியில் உதித்தார். தாழ்மையின் ரூபமாய் மண்ணில் தவழ்ந்தார். ஏழை சின்னமாய் கந்தை கோலமாய், ஏழை சின்னமாய் கந்தை கோலமாய் தேவ மைந்தனாய் இயேசு பிறந்தார். தேவ மைந்தனாய் இயேசு பிறந்தார். எனவே கொண்டாடுவோம், நன்றி சொல்லிடுவோம், வாழ்த்து கூறிடுவோம் இந்த நன்னாளிலே. எனவே கொண்டாடுவோம், நன்றி சொல்லிடுவோம், வாழ்த்து கூறிடுவோம் இந்த நன்னாளிலே. பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன், பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன் எங்கள் உள்ளத்தில் பிறந்து விட்டார், எங்கள் உள்ளத்தில் பிறந்து விட்டார். பெத்லஹேம் ஊரினிலே பிறந்த எங்கள் ராஜன்